புனித செப்டம்பர் 12 புனித எல்ஃபே. பிறப்பு 5ஆம் நூற்றாண்டு. இறப்பு 528. பாதுகாவல் கேஷல் மற்றும் எமிலி மறைமாவட்டங்களுக்கு. இவர் அயர்லாந்து நாட்டில் மறைபோதகராக பணியாற்றினார். பின்னர் ஆயராகவும் பொறுப்பேற்றுள்ளார். இவர் புனித பேட்ரிக் சபையை சார்ந்தவர். புனித அல்பேயூஸ் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாக சில வரலாறுகள் கூறுகின்றது. ஜெர்மனியில் உள்ள முன்ஸ்டர் என்ற மறைமாவட்டத்தில் இருந்த அரசன் ஒருவரால் அயர்லாந்துக்கு அனுப்பப்பட்டார். இவரிடம் பல கொடுமையான மிருகங்கள் அன்பை நாடி இவரிடம் வந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு நாள் ஒரு ஓநாய் வந்து இவரின் மார்பில் படுத்துக்கொண்டு பல மணி நேரம் கழித்து அவரை விட்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. இவர் அயர்லாந்தில் பலரை திருமுழுக்கு கொடுத்து மனம் திருப்பியுள்ளார். இவர் அயர்லாந்து நாட்டு சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறப்பட்டு அந்நாட்டு அரசால் கண்டிக்கப்பட்டுள்ளார். அப்போதும் கூட இவர் தனது போதனைகளில் கிறிஸ்துவை முன்வைத்து மறைப்பணி ஆற்றியுள்ளார். இதனால் அந்நாட்டு அரசாங்கங்கள் இவரை கொண்டு சென்று அடர்ந்த காட்டுப்பகுதியில் விலங்குகளிடையே விட்டுவிட்டுள்ளன. அச்சமயத்தில் கூட பொறுமையை கடைபிடித்து எளிமையாக வாழ்ந்து தன்னை நாடி வந்த மக்களுக்கு மறையுரையாற்றி அவர்களின் மேல் கரிசனை காட்டி வந்துள்ளார். இவர் அயர்லாந்து நாட்டு மக்களை தன் இதயத்தால் வழிநடத்தினார். ஜெபம். அன்பு தந்தையே, நீர் எல்லா உயிர்களையும் நேசிக்க மனிதர்களை படைத்தீர். உயிரினங்கள் மேல் அக்கறை கொண்டு அன்பு செய்து அவைகளின் வழியாக நாங்கள் உம்மை காண எமக்கு உதவி செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.